அடடா, கதை ஆரம்பிக்கிறதுன்னா அமைதியான காடு. சின்ன ஓட்டல், லாண்ட்ரி, காபி ஷாப் எல்லாம் சில பேர் தான் நடத்துறாங்க. ஓட்டலை யாங்காங்ஹா என்னும் ஒருத்தர் தனிமையா நடத்துறாரு. அவரு பொண்டாட்டி இல்லாம போயிட்டாங்க. பிள்ளை சோலுல வேலை பாக்குது. அப்புறம் யூன்போ மின்னு ஒரு போலீஸ் அதிகாரி. புதுசா ஹோசுன்னு ஒரு மூலைக்கு போய் போலீஸ் சூப்பரண்ட் ஆகி இருக்காங்க. இவங்க இளமையில இங்கேயே வேலை பார்த்திருக்காங்க. இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்காங்க. கதை 2001 கோடை விடுமுறைக்கு போகுது. எல்லாரும் குளிர்ச்சியான இடங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சன் ஜூன் ஹோசுல அவரு பொண்டாட்டி, பிள்ளை, பொண்டாட்டி குடும்பத்தோட சின்ன கடை வச்சு இருக்காரு. சன் ஜூன் அருமையான ஓட்டல் அல்ல, ஆனா சுத்தமா சௌகரியமா அறைகள் கொடுத்து விருந்தாளிகளை வருகைக்கு வரவேற்கிறாரு. இப்ப கதை இப்போ இருக்கிற நேரத்துக்கு வந்துருச்சு. யாங்காங்ஹா ஒரு கார் கிட்டத்தான் கண்டா இருக்கு. சாலையில ஒரு பொம்பளை ஒரு குட்டி பையனோட போறாங்க. யோங்கா அவர்களுக்கு உதவி பண்றாரு. அப்புறம் அந்த பொம்பளை பையன் நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா யோங்கா சாப்பாட்டு இல்லத்துக்கு திரும்பினா அதிர்ச்சி. அந்த அம்மா குழந்தை அங்கே இருக்காங்க. அவருடைய நண்பர் யோங் ஷை அந்த இடம் அவர்களுக்கு சரியானதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அந்த அம்மாவோட பேர் யோங், பையனோட பேர் ஹாஷியன். யோங்கா சாப்பாடு எல்லாத்தையும் ரெடியா பண்றாரு. யோங் ஷை குளத்தை நிறைய நீர் நிரப்புறாரு. ஹாஷியன் குளத்துல ஆடுறான். சோனா சில சாமான்கள் வாங்க போயிட்டு வந்தா யோங்கா சாமான்களை எடுக்க உதவி பண்றாரு. ஒரு பழைய கிராமபோன் பார்த்துட்டு அது வேலை பண்றதா கேக்குறா. யோங்கா அவருடைய காலமான மனைவி வைச்சிருந்த ரெக்கார்ட் கலெக்ஷன் இருக்கிற அறையில காமிக்கிறாரு. சோனா ரெக்கார்ட் தேர்ந்தெடுத்து வெளியில வச்சு போட ஆரம்பிக்கிறா. ஹாஷியன் யோங் ஷை கூட குளத்துல சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கான். மழையில மகிழ்ச்சியா இருந்த அந்த அமைதியான இடம் விளையாட்டுக்கு பிறகு உற்சாகமா குதூகலமா மாறிடுச்சு. துண்டுல உடம்பை துடைச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போனான் சன் ஜூன். கதை 20 வருஷம் பின்னாடி போகுது. கொட்டும் மழை. வெள்ளைக்காரில ஒரு ரகசியமான ஆள் சன் ஜூனோட சின்ன ஹோட்டல்ல திடீர்னு நின்னுட்டான். சன் ஜூன் அவரை பார்த்து உள்ள வர சொன்னான். சிறந்த வியூ இருக்கிற ரூம் கொடுத்தான். அடுத்த நாள் காலையில சன் ஜூனோட மனைவி அன்கியாங் வேலை பார்க்கவும் சுத்தம் பண்ணவும் வந்தா. சன் ஜூன் காலையில ஜாங்டு கடையில சாப்பிட போனான். அந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போன் அடிச்சுது. போர்மேன் அப்போ அந்த ஏரியால புது போலீஸ் ஆபீசர். கொஞ்சம் பயந்தா போனை எடுத்தாங்க. அவங்க முதல் கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே போலீஸ்காரும் ஆம்புலன்ஸும் சன் ஜூனோட ஹோட்டல்ல விரைஞ்சு போச்சு. மீடியா அந்த விஷயம் கேள்விப்பட்டதும் ஹோட்டல்ல நுழைய முயற்சி பண்ணுச்சு. சன் ஜூனும் ஜாங்டுவும் போலீஸ் கூட்டத்தால கலங்கி போயிட்டாங்க. அட போங்கடா, ரெப்போர்ட்டர்ஸ் குழுங்க வந்தாச்சுன்னு கேள்விப்பட்டதும் ஒருத்தன் சட்டன்னு உள்ளே நுழைஞ்சிட்டான். உங்கோங் அப்படியே அதிர்ச்சியில நடுங்கி போயிட்டாரு. அட டேய், டெடெக்டிவ் சன் ஜூனை கேள்வி கேக்குறாங்க. படத்துல இருக்கிற ஆளு அங்க இருந்தாரா? எப்ப போனாருன்னு? ஆமாங்க, அந்த ஆளுதான் ஹியாங் சோல், ஒரு கொடூரமான சிரியல் கில்லர். அட பாவி, முந்தின ராத்திரி ஹியாங் சோல் அவன் பலியானவனை சன் ஜூன் ஹோட்டல்ல கொண்டு வந்து ஒரு அறையில அவனை கொன்னுட்டான். சன் ஜூன் சொல்றாரு, அவன் காரோட கிட்ட போய் அவனுக்கு அறை கொடுக்க சொன்னதை நினைச்சு இப்போ ரொம்ப சாரின்னு சொல்றாரு. ஹியாங் சோல் அவன் பலியானவனை அறைக்குள்ள கொண்டு போனப்போ சன் ஜூன் லாபியில தூங்கிட்டு இருந்தான். எதுவும் பார்க்கல. கிரைம் சீன்ல போய் பார்த்தா அந்த சூப்பரான வியூ இருக்கிற அறையில தான் அந்த கில்லர் அவன் பலியானவனை கொன்னுட்டான். அட கொடுமை. 2020ல யோங்கா யோங்சாய் சியோன் பத்தி பேசுறாங்க. யோங்சாய் சொல்றான், அந்த சிறுவன் சியோன் சொன்னான் அவன் அப்பா வேலைக்கு போயிருக்காருன்னு. அவங்க இருவரும் தன்னோட பிள்ளைகள் வேலை காரணமா தொலைவில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு மழை இரவு. சபாஷ், ஸ்பகெட்டி தக்காளி சாஸ் ரொம்ப ருசியா இரவு சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கா. அப்போ அவள் அத்தைக்கு போன் பண்றான். அவன் அம்மா இல்லன்னு நமக்கு தெரிய வருது. கிட்ட அவன் அப்பா எப்ப வரும்னு கேட்கிறான். அத்தை சாப்பிட்ட உடனே வந்துடுவாண்டான்னு சொல்றா. அப்புறம் பாருங்க, அந்த அத்தை வேற உடை போட்டுக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட சத்தமா பாடல் போட்டுட்டு சுத்தம் பண்றா. கிளீனிங் சாமான்களை எடுத்துக்கிட்டு குளியலறைக்கு போறா. அடுத்த நாள் காலையில சொல்லிட்டு போயிடுறா. யோங்கா காலையில பொருட்கள் வாங்க போறான். வருற வழியில சாலை ஓரத்துல அந்த அத்தை புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கிறான். இன்னுக்கு வந்து அவள் அறையை பார்க்கிறான். எல்லாம் சுத்தமா இருக்கு. சாவி, காசு எல்லாம் வச்சிட்டு போயிருக்கா. ரெக்கார்ட் வைக்க போறப்போ அவன் கையில ரத்தம். அடடா, சந்தேகம் வந்துடுச்சு. எங்கேயும் பிளிஸ் வாடை. குளியலறையிலையும் கூட. ரெக்கார்ட்ல ரத்தம். நிறைய கேள்விகள். யோங்கா பயந்து மறைஞ்சிக்க முயற்சி பண்றான். யோங் சாய் மேல அவருக்கு சந்தேகம். அந்த நேரத்துல போ மின் அவங்க வேலைக்கு யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகுறாங்க. அவங்க கூட வேலை செய்யறவங்க போ மின்னோட டிராக்கர்னு பேர் சொல்லி எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறாங்க. அவங்க சூப்பர் இன்ஸ்டிங் கொலை கேஸ பலத்தையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. போமின் இந்த ஏரியாவுக்கு திரும்ப வந்ததுக்கு காரணம் அவங்க ஃபர்ஸ்ட் கேஸோட கனெக்ஷன் இங்க இருக்குன்னு நம்புறதுனால. அந்த சந்தேகத்தால யாங்கா யோங்சாய் கார்ல இருக்கிற டேஷ் கேம் ஃபுட்டேஜ் பார்க்க முடிவு பண்றாங்க. யோங்சாய் கார் காரோட பின்னாடி பார்க்கிங் பண்ணி நிறுத்தி இருந்தது. முதல்ல சாதாரணமா தான் இருந்துச்சு. ஆனா காலையில நடந்ததை பார்த்ததும் யாங்கா ஷாக் ஆகிட்டாங்க.
சந்தேகம் அவங்கள சூழ்ந்துக்கிச்சு. சியோன் எங்க போனான்னு பார்க்க வீடியோ ரிவைண்ட் பண்ணாங்க. சியோனும் யோங்காவும் ஒரு பெரிய சூட்கேஸோட மட்டும் தனியா இருந்தாங்க. அந்த சூட்கேஸ்ல ரத்தக்கரை. யாங்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரத்தம் சியோனுக்கு சேர்ந்ததா? எஸ், சியோன்னு என்னமோ பண்ணி இருக்கானா? போலீஸ்க்கு போன் பண்ணணும்னு யோசிச்சாங்க. ஆனா இதெல்லாம் அவருக்கு தோணுற மாயையா இருக்குமோன்னு சந்தேகம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்தை முழுசா சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. லாண்ட்ரிக்கும் போய் விட்டாங்க. சரி, துணிகளை உள்ளே போய் பார்த்தா ஒரே துண்டுதான் இருக்கு. அவருக்கு ஒருத்தன் உதவி பண்ணினான்னு சொல்றான். 2 துணிகள் காணோம்னு சொன்னாங்க. அப்போ போலீஸ் வந்து சுத்தி பார்க்கறாங்க. யாங்கா சொல்ல வாங்கறான். சொல்ல முடியாம இருக்கான். போலீஸ்காரி போயிட்டா. அப்புறம் யாங்கா என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா? அந்த துணியையும் ரத்தம் கலந்த டிஷ்யூஸையும் எரிச்சு புதைச்சிட்டான். அவன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரியா வச்சுட்டான். 2001ல என்ன நடந்ததுன்னா, சன்ஜூன் இல்லம் போலீஸ் மீடியா எல்லாம் நிறைஞ்சு போச்சு. ஹாங்செல்னு ஒரு கொலைகாரன் அவன் கொலை பண்ணின விதத்தையே மறுபடியும் பண்றான். அதுக்கு அப்புறம் யாங்கா இல்லத்துக்கு யாரும் வருவதில்லை. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. இப்ப யாங்கா சேஃபா இருக்கான். எதுவும் போலீஸ் கிட்ட கொடுக்கல. ஆனா அவனுக்கு மனசுல ஒரு அமைதி இல்ல. அந்த பையனோட ஞாபகம் அவனை எப்பவும் வதைக்குது. அவனால மறக்கவே முடியல. நிறைய நேரம் போச்சு. சன்ஜூன் நன் கியோங் குடும்பத்தை நல்லா பாத்துக்க கஷ்டப்படணும். ஏன்னா ஆன் சும்மா இருந்தா போச்சுன்னு நினைச்சாங்க. சோன்னையும் இல்லன்னா கஷ்டம். பிள்ளை படிப்பு செலவு எல்லாம். அதுலயும் சூன் ஜூன் அவன்தான் ஹியாங் சொல்ல வச்சுக்க சொன்னான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் கிடக்குறான் பாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா யங் போமன் அந்த நியூஸ் பார்த்தா. அந்த கட்டுரை நோட்புக்கில வைச்சா. கிரைம் ஸ்பாட் போட்டோ எடுத்தா. சூன் ஜூன் கியாங் உயிர் கஷ்டமாச்சு. சரி, அவங்க ஓட்டல்ல சாத்திட்டாங்க. கொலையாளின்னு பேச்சு பரவியது. அவங்க பிள்ளை குயிஹோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏளனமா பேசப்பட்டான். 1 வருஷம் கழிச்சு சம்மர் வந்தது. யோங்கா சாதாரணமா இருந்தான். அவன் பெண் ஃபோன் பண்ணி அவங்க குடும்பத்தோட ஓட்டல்ல வரப்போறாங்கன்னு சொன்னா. யோங்கா நல்லா டின்னர் பிளான் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா சடக்குன்னு ஒருத்தி வந்தா. அந்த பெண்மணிதான். அவளை பார்த்ததும் ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அவன் கடந்த காலம். காட்சி திரும்புகிறது. யான்ஹா வேலையை விட்டுட்டு அமைதியான காட்டில் அவன் மனைவியோட வாழ முடிவு பண்ணின நேரத்துக்கு. அவன் மனைவி கடைசி மாதங்கள்ல நோய்வாய்ப்பட்டு சாக போற நேரத்துல இந்த வேண்டுகோளை வைச்சா. அவளை அளவிலா காதலிச்ச யான்ஹா ஓட்டல் வாங்கி அவளோட அங்க போய் குடியேறினான். அவளோட கடைசி நாட்கள் அமைதியா கழிஞ்சது. அவள் அங்கேயே இறந்து போனா. பின்னாடி யான்ஹா சாங்கே ஏன் திரும்பி வந்தேன்னு கேட்டான். சாங்கே சொன்னா அறை வாடகைக்கு எடுக்கணும்னு. ஆனா யான்ஹா சொன்னான் இல்லன்னு. அறை இல்லைன்னு. அப்பதான் அவன் பொண்ணு வீன், அவள் கணவன் ஜிசு, அவன் மாமியாரும் வந்தாங்க. சாங்கே தங்க சொன்னா வீன். அவங்க இரவு சாப்பிட்டுட்டு சீக்கிரம் சோலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஒரு அவசர வேலைன்னு. சாங்கே சந்தோஷமா சம்மதிச்சா. ஆனா யோங்கா சந்தோஷப்படல. மாலை வந்தது. வீன் சாங்கே ஓட்டலோட சாவி கொடுத்தா. சாதாரணமா யோங்கா அவன் நண்பன் யோங் சாய் உதவி பண்ணுவான். ஆனா யோங் சாய் அவசர மருத்துவமனைக்கு போனாங்க. சாப்பாட்டுல ஒருத்தர் காயமடைஞ்சாரு. அப்புறம் ஒருத்தர் ஒரு பாட்டில் வைன் கொண்டு வந்தாங்க நன்றி சொல்ல. யன்ஹா அப்புறம் சும்மா நீர்வாழ்க்கை பார்த்த மாதிரி இருந்தாங்க. சாப்பாடு முடிஞ்சதும் வீண் அவங்க அப்பா கூட போயிட்டாங்க. யோங்கா எஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில குளத்துல தண்ணி நிரப்புறப்போ யோங்கா சொன்னாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட இங்க இருந்தாங்கன்னு. ஆனா எஸ் மறுத்தாங்க. அப்புறம் கதை கோங் கிட்ட போச்சு. மின்சோ கிட்ட அவங்க வேலையில குடிச்சிட்டு கணக்கு பண்ண தப்பு பண்ணாங்கன்னு திட்டினாங்க. மின்சோ சொன்னாங்க கோங் வேலையில நிறைய குடிக்கிறாங்கன்னு. ஆனா அவங்க கணவன் சு ஜூன் காரணமா வேலையில வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மின்சோ சொன்னாங்க கோங் ரொம்ப டிராமால நடந்துக்கிறாங்கன்னு. அதுல கோங் கடுப்பாயிட்டு உடனே வேலையை விட்டு போறேன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அவங்க அவமானப்பட்டாங்க. மின்சோ பணம் கொடுக்கறதுனால மட்டும்தான் கவலைப்படுறாங்கன்னு நினைச்சாங்க. அவள் வேற இடத்துல இருக்க சன்ஜூனுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கூப்பிடுறாங்க. ஒருத்தர் அவங்க வீடு வாங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த செய்தி கேட்டு கியாங் ஆளே பறந்து போறா. அவ்வளவு நாள் அவதிப்பட்டாச்சுல்ல. ஆனா சன்ஜூன் சும்மா அப்படியே எக்ஸைட் ஆகாதேன்னு சொல்றாரு. எல்லாம் சரியா போகும்னு உறுதி இல்லைன்னு. ஏமாற்றம் வந்தா சமாளிக்க முடியாதுன்னு. சன்ஜூன் வீட்டுக்கு வந்ததும் கியாங் சமையல் அடுப்புல ஒரு விருந்து வைக்கிறா. நிறைய நாள் கழிச்சு சமையல் பண்றா. சாப்பாட்டுக்கு அப்புறம் குவோ கிச்சன்ல நுழைஞ்சு அப்பா அம்மா சோஜு குடிச்சு டூப்பாகிறான். அம்மா உறங்கு மாத்திரையும் எடுத்து சாப்பிடுறான். இதற்கிடையில் சன்ஜூன் தன் ஃப்ரெண்ட் ஜாங் டூவை சந்திக்கிறாரு. யாரோ வீடு வாங்க போறாங்கன்னு சொல்றாரு. சன்ஜூன் தன் வாழ்க்கை என்னமோ சாபம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாரு. எல்லாமே தோல்வியில முடியுதுன்னு. இந்த விற்பனை சரியா நடந்தா சாபம் விடுபடுற மாதிரி இருக்கும்னு நம்பிக்கையோட இருக்காரு. அதே சமயம் குவோ தன் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட போறான். அங்கே கூடியிருந்தவங்க கிட்ட குவோ அவன் அம்மா தூக்க மாத்திரை சோயா பானம் கொடுத்து அனுப்பிச்சான். வீட்ல கியாங் ஒரு பயங்கர கனவுல இருந்து எழுந்தா தூக்க மாத்திரை காணாம போயிருக்குன்னு பார்த்தா.
தூங்க முடியாம அவள் விடுதிக்கு போனா. அங்கே திடீர்னு ஒரு கூட்டம் பசங்க விடுதியில இருந்து ஓடி வர்றாங்க. குவோ ஒரு நண்பனை அவன் மயங்கி போயிருக்கான்னு தூக்கிட்டு வந்துட்டான். பின்னாடி போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. குவோவோட ஒரு நண்பனுக்கு தூக்க மாத்திரை சோயா பானம் கலந்து குடிச்சதால நோய் வந்துடுச்சு. மற்ற நண்பர்கள் இதுக்கு குவோ தான் காரணம்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல குவோவும் மயங்கி விழுந்துட்டான். அப்போ அவன் அம்மா அவன் கையில எழுதியிருந்தத பார்க்கிறா. அது அவங்க சந்திப்பு நினைவூட்டல். அவன் எவ்வளவு நேரம் பலாத்காரமா திண்டாடி வந்திருக்கான்னு அவளுக்கு புரியுது. மறுநாள் காலை சன் ஜூன் இதையெல்லாம் கேள்விப்பட்டதும் குவோவை கொடுமையா திட்டினான். ஆனா உன் கியாங், குவோ ஒரு பாதிக்கப்பட்டவன். அவன் நண்பர்கள் அவனை எப்படி பலாத்காரமா மது கொண்டு வர சொல்லி அவனை துன்புறுத்தினாங்கன்னு சொல்றா. சும்மா இருங்க. சிகரெட். அவங்களுக்கு சிகரெட். சூன் ஜூன் ரொம்ப கோபப்பட்டாரு. அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம். ஒரு அப்பா குறை கூறினாரு குவோ மேல. அப்போ சூன் ஜூன் பொங்கி எழுந்தாரு. சண்டையே போட்டாரு. அதே நேரம் குவோ லைப்ரரி போய் ஹாங் சியோ பத்தி தேடினாரு. பிறகு கிளம்பிட்டாரு. போமன் அடுத்த நாள் அதே பேப்பர் படிச்சாரு. ஒரு ரிப்போர்ட்டர் வந்தாரு. ஹாங் சியோ குற்றம் நடந்த இடம் பத்தி தகவல் கேட்க. ஒரு வருஷம் ஆகிடுச்சு. போமன் சொன்னாரு மீடியா புகைப்படம் ஹாங் சியோ வீட்டு முகவரி எல்லாம் பிரசுரிச்சு பணம் பார்க்குதுன்னு. ரொம்ப பெரிய பாதிப்பு. ரிப்போர்ட்டர் பெரிய செய்தி வேணும்னு மட்டும் பாக்குதுன்னு சொன்னாரு. அப்புறம் சூன் ஜூனை பேட்டி கண்டாங்க. ஹாங் சியோ எப்படி பாதிச்சிருக்கான்னு. ஒரு வருஷம் ஆச்சுன்னாலும் சூன் ஜூன் கஷ்டப்படுறாரு. பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு. ஹாங் சியோவுக்கு மரண தண்டனை. ஆனா சீக்கிரம் சாதிக்க மாட்டாங்கன்னு. சிறைச்சாலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க. நம்ப முடியலையா? சொல்லிட்டே இருக்கேன். சோல் அந்த ஜூன் பேர் சரி பண்ண உதவி பண்றேன்னு சொன்னானே. ஆனா அதுக்கு முன்னாடி போமன் ஜாங் டூ இருந்து போன் வந்துச்சு. ஒரு நிமிஷத்துல அங்கே போயிட்டான். அப்புறம் யாங்கா ஷாப்பிங் போயிருக்கான் பாருங்க. அதே நேரத்துல சி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ சாஸ் சேர்த்து சாப்பாடு செய்றா. யாங்கா வந்துட்டான். சி சாதாரணமா நடந்துக்கிறா. சர்ப்ரைஸ் இல்லன்னு நடிக்கிறா. சாப்பாடு போட்டாச்சு. அவன் சாந்தமா இருக்க முயற்சி பண்றான். ஸ்பகெட்டி சாப்பிட்ட உடனேயே யாங்கா மயங்கி விழுந்துட்டான். சி ஏ பத்தி நிறைய குற்ற உணர்ச்சி அவனுக்கு வந்துச்சு. அப்புறம் யாங்கா போலீஸ் ஸ்டேஷன் போறான். சட்டென்ன மூக்குல ரத்தம் வந்துடுச்சு. பாக்கெட்ல இருந்து சட்டென்ன ஒரு ஃபேமிலி போட்டோ கிடைக்குது. அவன் பொண்ணோட படத்தை பாக்குறான். இது 2000 ஆரம்ப காலம். ஜாங் டூ போன் பண்ணிட்டான். போமன் உடனே இன்னைக்கு ஓடுறா. போய் பார்த்தா உன் கியான் அங்கே. அவள் மாத்திரை மருந்து அதிகமா சாப்பிட்டு தன்னைத்தானே கொன்னுட்டா. போமேன் காப்பாத்த முயற்சி பண்ணினாரு. ஆனா ரொம்பவும் தாமதமாச்சு. உன் கொங் ஹியாங் சோல் அந்த பொண்ணை கொன்ன அறையிலேயே உயிர் விட்டுட்டா. குளிர்காலம் வந்தாச்சு. சன் ஜூன் ஹியாங் சோலை சந்திக்க போமேன் உதவி கேட்டாரு. சிறையில ரிப்போர்ட்டரா வேஷம் போட்டு என்ன சொல்லணும்னு அவருக்கு தெரியல. ஆனா தன் வாழ்க்கையை சீரழிச்சவங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்புறம் உன் கொங் அந்த வீட்டை முதல்ல பார்த்த காட்சி. அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சன் ஜூன் அந்த அழகான அறையை மனைவியும் பிள்ளையும் பார்க்க எவ்வளவு ஆர்வமா காமிச்சாரு. உயிர் விடுறதுக்கு முன்னாடி சன் ஜூனுக்கு கடிதம் எழுதினா அவ சாரி கேட்டா. அந்த அறையில சாகுற பொண்ணோட நினைப்பு அவளை எப்படி வாட்டி வதைச்சுன்னு சொல்லி இருந்தா. தன் குற்ற உணர்ச்சியையும் சன் ஜூன் குவோ இருவருக்கும் இருக்கிற அளவுக்கு மிக்க அன்புன்னு வெளிப்படுத்தி இருந்தா. சைக்கிட்ட அச்சுறுத்தல் வந்ததும் சோலுக்கு போக முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய பொண்ணை பாருன்னு போனாரு. பார்த்தா அவரு பொண்ணோட மருந்து கடைகிட்டே எஸ்.ஏ. இருக்காரு. அவரு மருமகன் ஜி சூ. அவரை பார்த்த உடனே உள்ளே வர சொல்லி கூப்பிட்டாரு. சாப்பிடலாம்னு சொன்னாங்க. ஆனா யோங்கா யோங்சாய் ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு சொல்லி போகணும்னு சொன்னாரு. விஷான் அவருக்கும் யோங்சாய்க்கும் விட்டமின்ஸ் கொடுத்தாரு. அங்கேயே ஒருத்தியை பேய் பிடிச்ச மாதிரி ஓடிட்டு இருந்தா. காரோட மோதி போக போச்சு. அதே சமயம் 2000ஆம் வருஷத்துல காவல்துறை விசாரணை நடக்குது. அந்த டெடெக்டிவ் போமென் குற்றவாளிகளை பத்தி ரொம்ப ஆர்வமா இருக்கிறத பார்த்தாரு. போமென் கிரைம் ஸ்பாட்ல போட்டோ எடுத்திருக்காங்க. ஹியூங்சிய பத்தின நியூஸ் கூட சேகரிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. சைக்கிள் திருடன் பிடிச்சதுக்கு எல்லார்கிட்டையும் கேட்டு பிடிச்சாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணோட சாமர்த்தியம் பார்த்த டெடெக்டிவ் குற்றப்பிரிவுல சேர சொன்னாரு. அவருக்கு டிராக்கர் பேர் வச்சுட்டாங்க. இப்ப யோங்கா யோங்சாயை ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தாரு. விஷான் கொடுத்த விட்டமின்ஸையும் கொடுத்தாரு. சாப்பாட்டுல உட்கார்ந்து யோசிச்சாரு. யோங்கா சாய் கிட்ட சியோன் சீன்னு 2 பேர் காணாம போனதை சொல்றான். ஆனா அப்புறம் அது அவனுக்கு கனவுன்னு புரியுது. சாய் கூட சொல்லி அவளை ஆபத்துல மாட்டிவிடக் கூடாதுன்னு நினைச்சு அமைதியா இருக்கான். யோங்கா திரும்பி வீட்டுக்கு வந்தா சுவரெல்லாம் பளிச்சுன்னு நிறைய வண்ணம் பூசப்பட்டிருக்கு. எஸ் பூச்சி போட்டிருக்கா. தாவரங்களையும் வாங்கி வச்சிருக்கா. யோங்காக்கு எஸ் பத்தி ஒண்ணுமே தெரியல. பெயர் கூட தெரியல. அவள் பத்தின தகவல் தேடி அங்கங்க தேடுறான். லேப்டா ஓபன் பண்ண பாக்குறான். பாஸ்வேர்டு சரி. ரிப்பேர் ஷாப் போறான். ஃபுல் ரிசெட் பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாமே டெலீட் ஆயிடும். சரி விடுறான். வீட்டுக்கு போற வழியில 2 பெரிய லாரிகள் அவன் ஹோட்டல் முன்னாடி போகுது. எஸ் ஹோட்டலை புதுச்சுன்னு அலங்கரிக்கிறாங்க. புது ஃபர்னிச்சர் அவங்க சாமான்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க.
நிறைய பெயிண்டிங்ஸ். எஸ் ஒரு ஆர்டிஸ்ட்னு புரியுது. ஜாக்கிங் போய் திரும்பி வந்தா. சரி, இன்னும் நிறைய பொருட்கள் எஸ்ஏ வாங்கினதுன்னு தெரிஞ்சு அவங்க தான் இல்லையா இந்த இன்னை ஓனர்னு நினைச்ச மாதிரி இருக்கு. அவருக்கு ரொம்ப கோபம். எஸ்ஏ எங்க இருக்காங்கன்னு தேடினாரு. குளத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. கோபத்துல தண்ணீருக்குள்ள முழ்கடிச்சிட்டாரு. அப்புறம் எஸ்இ சாதாரணமா நடந்து போயிட்டாங்க. லாண்ட்ரியும் யாங்கா போற காஃபியும் சாரி போயிட்டாங்க. காஃபி ஓனர் கிட்ட போட்டோ எடுக்க அனுமதி கேட்டாங்க. சின்ன பேச்சு. யாங்காவ நல்லா தெரியும்னு சொன்னாங்க. ஆனா எஸ்ஏ பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னா அவங்களுக்கு சந்தேகம். இன்னும் இல்ல எஸ்இ யாங்கா கிட்ட லேப்டா கேட்டாங்க. கேள்விகள் இருந்தா நேரடியா கேளுங்கன்னு சொன்னாங்க. சீக்கிரமா சாப்பிட உட்கார்ந்தாங்க. தக்காளி சூப். எஸ்இ சமைச்சது. அமைதியா யாங்கா எஸ்ஏ உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டாரு. சியோன் என்னாச்சுன்னு கேட்டாரு. கார் டேஷ்போர்டு கேமரா வீடியோல எஸ்இ போனப்ப குழந்தை இல்லன்னு பார்த்தாரு. பாத்ரூம்ல பிளீச் வாசனை வந்ததுன்னும் ஞாபகம் வந்தது. அதனால குழந்தை எஸ்இ கூட போனதுன்னும் பிறகு காணாம போச்சுன்னும் ஒத்துக்கிட்டாரு. ஒரே ஆதாரம் அந்த வீடியோ. குழந்தையோட உடம்பு எங்கேன்னு ஒரு துரும்பு கூட இல்ல. யோங்காவுக்கு இப்பதான் புரியுது ஆரம்பத்திலேயே போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கணும்னு. ஆனா அவன் என்ன பண்ணான்? அத்தனை சான்றுகளையும் அழிச்சிட்டு ஒரு வருஷம் முழுசா நிசப்தமா இருந்தான். அப்புறம் அந்த சி என்ன சொல்றா? குழந்தையை அப்புறப்படுத்திட்டேன்னு. ஆனா யோங்காவையும் பயமுறுத்தரா ஒரு வருஷம் மறைச்சதுக்கு அவனும் சிக்க போறேன்னு. அப்புறம் தன் உள்ள நோக்கத்தை வெளியில கொண்டு வர்றா. யோங்காவை வாங்கணும்னு. இந்த இடம் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அவளோட கலைத்திறனை தூண்டுற இடம்னு சொல்றா. அப்போ சோல்ஜி என்ன பண்றான்? அவன் மாமனாரான யோங்காவை சொல்றான் நம்ம கூட வந்துருங்கன்னு. காட்டுல ஒருத்தனா இருக்கிறது சரியில்லைன்னு சொல்றான். சி கற்பமா இருக்கா, சம்மதிக்கிறா. ஆனா அவங்க அப்பா உடனே சம்மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். கடைசியா யோங்கா என்ன பண்றான்? சி கூட பேசிய ரெக்கார்டிங்க கேக்குறான். இது போதும், சி ஒப்புக்கொண்டதுக்கு போதும்னு நினைக்கிறான். அவ சந்திச்ச பின்விளைவுகளை எதிர்கொள்ள ரெடின்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த சி யோங்கா அறைக்குள்ள நுழைஞ்சா. அவன் வாய்ஸ் ரெக்கார்டரை கண்டுபிடிச்சா. அவளுக்கு பயமா இருக்கு. சரி, யாங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல போன உடனே அவங்களை புகார் பண்ணிடலாம்னு நினைச்சாரு. ஆனா சட்டன்னு நிறுத்திட்டாரு. அப்போ சா அவங்க காரை யாங்கா மேல நிர்பந்தமா மோதிட்டா. அட பாவமே. யாங்கா ஹாஸ்பிடல்ல அனுமதிக்கப்பட்டாரு. அங்க சா அவங்கள தேடி வந்தாங்க. என்ன பயங்கரம் பாருங்க. யாங்கா தாக்குதலுக்கு தயாரா இருந்தாரு. ஆனா நர்ஸ் மட்டும் வந்தாங்க. சும்மா ஒரு நிம்மதி. பிறகு யாங்கா ஹாஸ்பிடல்ல இருந்து போயிட்டாரு. சா அமைதியா இருந்தாங்க. லேப்டா ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அழிச்சுட்டேன்னு சொன்னாங்க. சமாதானமா இருக்கணும்னு. யாங்கா சொல்ல மாட்டேன்னு சொல்லி சாவை போக சொன்னாரு. ஆனா சா ஒரு காட்டா நின்னுட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யாங்கா யோசிச்சாரு. அந்த பயங்கர பொண்ணை எப்படி விரட்டுறதுன்னு. கொஞ்ச நேரத்துல சா பிக்சர் எடுத்துட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு ரெடி பண்றாங்க. ஆனா சும்மா ஒருத்தியா இருக்க சலிச்சு போச்சு. யாங்கா வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா புது விருந்தாளியே வந்தாங்க. அந்த ரூம் கீ வேணும்னு கேட்டாங்க. சா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சாப்பாட்டு விருந்தினர் பயங்கரமா கோவப்பட்டாரு. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிட்டாரு. அதே நேரம் எஸ்ஏ யாங்கன் ஹாட்டை போன் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா அவன் போன் எடுக்கவே இல்ல. போலீஸ் எஸ்ஏ கிட்ட சாவி கேட்டு வாங்கிட்டு அவங்க பொருட்களை யாங்கன் ஹா வீட்டுக்கு மாத்திட்டாங்க. யாங்கன் ஹா இன்னும் போன் எடுக்கல. அவன் தப்பிச்சு ஓடிட்டான். 20 வருஷம் ஓடிப்போச்சு. ஜி ஹோ பெரிய ஆளாயிட்டான். அவனோட அத்தை ஜாங்டு அம்மாவை ஹாஸ்பிடல்ல போய் சந்திப்பான். அங்க ஒரு பாட்டி அவங்க பிள்ளை வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் யாங்கன் ஹா யாங் சாய் கிட்ட ஒரு தொந்தரவுக்காரன் வந்திருக்காண்டான்னு சொன்னான். போலீஸ் கிட்ட சொல்லுடா நு யாங் சாய் சொன்னா. யாங்கன் ஹா ஒத்துக்கொள்ளல. ரெண்ட் முடிஞ்சா அவன் போயிடுவான்னு நம்பி காத்திருந்தான். புது விருந்தினர்கள் வருவாங்கன்னு நம்பினான். அந்த இரவு ஒரு கூட்டம் இளைஞங்க வந்து காரோக்கே பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸிபிஷனுக்காக பெயிண்டிங் பண்ற எஸ்ஏக்கு அது ரொம்ப இடையூறா இருந்துச்சு. அவள் கிட்ட ஒருத்தன் போய் டேய் ஜம்மான்னு கேவலமா கூப்பிட்டு புது ட்ரூத் பிரஷ் கேட்டு அடம்பிடிச்சான். சும்மா இல்ல, பயங்கரமா கோபப்பட்டா. அடுத்த நாள் காலையில வெளியே போங்கன்னு கெடுபிடி பண்ணா. அப்புறம் பாருங்க, இலசுகளா இருக்கிற விருந்தாளிகள் கல்லு வீசி எழுப்பிட்டாங்க. இந்த தடவை யாங்கா சரியா இல்லாம செய்தி சொல்லிட்டு ஓட்டைய சுத்தம் பண்ண சொல்லிட்டு போயிட்டான். அவன் கேட்கலன்னா அவளை மிரட்டினாலும் யாங்கா கேட்கல. எல்லாத்தையும் சமாளிக்க சா தனியா விட்டுட்டு போயிட்டான். ஸ்டோரி மாறுது. போ மின் கழுவும் துணிகளை எடுத்துட்டு போறா. அவங்க பொண்ணு உறங்கிட்டு இருக்கு. லாண்ட்ரோமேட் போனா ஒரு ரிப்போர்ட்டர் அதிர்ச்சி செய்தி பண்ணிட்டான்னு கூட வேலை செய்யறவங்க சொல்றாங்க. ஹியாங் சியோ வாழ்க்கை வரலாறு எழுதிட்டு அப்புறம் அப்படி பண்ணிட்டான். சிசிடிவி காணொளில ஒரு ரகசியமான ஆள் ரிப்போர்ட்டரை சந்திச்சது காட்டின. ஆனா குடும்பம் பிணவாய்ப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே சடங்குகள் பண்ணிட்டாங்க. சோ விசாரணை நிறுத்தப்பட்டது. இந்த நேரத்துல யாங்கா காட்டுல டென்ட் போட்டு ஓடி போயிருக்கான். சா கிட்ட இருந்து தப்பிச்சு. ஒரு விருந்தாளி போன் பண்ணி சொல்றான், சா சாவி கொடுக்க மறுக்கிறான்னு. யாங்கா போய் சாவி கொடுத்துட்டு வந்தான். சாந்தும் அவன் நண்பர்களும் அங்கே விடுமுறைக்கு இருக்கிறதை கண்டுபிடிச்சாச்சு. அடப்போடி சாந்து, யாங்கா ஒருத்தி பொண்ண பாதுகாப்பில்லாம விட்டுட்டு போறதா நினைச்சானாம்.
அந்த இரவுல அவளுக்கு ஆபத்துன்னு கவலைப்பட்டானாம். சி சாந்தையும் அவன் கூட்டத்தையும் ரொம்ப சந்தோஷமா நேரம் செலவழிச்சா. குட்பை சொல்லிட்டு போறப்போ சாந்தும் சியும் ரொம்ப நெருங்கி பழகுற மாதிரி இருந்துச்சு. சாந்த் அடுத்த நாள் சாமானை மாத்த உதவி பண்றேன்னு சொன்னான். அடுத்த நாள் ஷாப்பிங் போய் சாந்தும் யாங்காவும் சந்திச்சாங்க. சாப்பிடலாம்னு முடிவு பண்ணாங்க. யாங்கா சி மேல கெட்ட எண்ணம் வச்சிருக்கான்னு சாந்துக்கு சந்தேகம் வந்துச்சு. அவனுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா யாங்கா அத பொருட்படுத்தலே. பின்னாடி சி யாங்கா வீட்டுக்கு போய் என்னை விட்டு சொல்லி சம பங்குல பங்கு போடலாம்னு சொல்லி கெஞ்சினா. அவள் அருகே வாழ யாங்கா சம்மதிக்கல. சி கடுப்பா உனக்கு நல்லா உணர வைக்க மாட்டேன்னு கர்ஜிச்சா. சியோட கதை கேள்விப்பட்ட யாங்கா அந்த இடத்தை விடமாட்டேன்னு முரண்டு பிடிச்சா. அதை கேட்டு கோபம் பொத்துக்கொண்டு யாங்கா சியோட கழுத்தை பிடிச்சு ஆட்டினான். சந்தேகம்ல சாந்த் ஓடி போய் எஸ்ஏ கண்டுபிடிச்சு யாங்காவை எதிர்க்க போறான். ஆனா எஸ்ஏ அவனை நிறுத்தி யாங்காவ மனசுல கல்லு வைக்கிற மாதிரி சாந்த் முன்னாடி யாங்கா வீட்லயே முத்தம் கொடுக்கறாங்க. அடடா யாங்கா கடுப்பா போய் ஓடி போறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அது அவனோட வீடுன்னு புரிஞ்சுக்கிட்டு போலீஸ அழைக்கிறான். திரும்பி வந்து எஸ்ஏ வையும் சாந்த் வையும் வெளியே போன்னு சொல்றான். அப்புறம் சண்டை தொடங்குது. சீரியல்ல வருற மாதிரி. போலீஸ் வந்துடுச்சு. போலீஸ் ஆபீசர் போமன் என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. யாங்கா அவங்க பிரைவேட் ஸ்பேஸ்ல அத்துமீறி நுழைஞ்சாங்கன்னு சொல்றான். போமன் வேற எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க. அவனோட ஆக்சிடென்ட் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போனது ஞாபகம் வருது. யாங்கா அது எல்லாம் கடந்து போச்சுன்னு சொல்றான். எவிடன்ஸ் இல்லன்னும் சொல்றான். போமன் போன் பேசுறதுக்கு வெளியே போறாங்க. திரும்பி வந்தா யாங்கா டெஸ்க பக்கத்துல எதையோ படிச்ச மாதிரி நின்னுருக்கான். அப்புறம் பேர்ல சொல்லிட்டு சாந்த் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி கிளினிக்கில பணம் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்றான். சாண்டே சீனியர் சாய் கூட போனான். சாய் அவனை எச்சரிச்சான். பிரச்சனை பண்ணாதேன்னு. புரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி பயமுறுத்தினான். ஆனா சாண்டேக்கு அந்த கவலை எல்லாம் இருக்கல. சாய் காரில் ஏற சொன்னான். பெட்ரோல் கார். சாண்டே மறுத்தான். பின்னாடி அந்த இடத்துக்கு கும்மாளமா போனான். அவளை தேடினான். இல்ல. ஒரு டிராயர்ல பை, லேப்டா, வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் அங்கேதான். அவங்க போட்டு தள்ளுன்னு தெரிஞ்சிடுச்சு. சத்தம் போட்டு ஓடினான். சட்னு கார்ல அவள் வந்தா. பிடிச்சு நிறுத்திட்டா. சீனியர் கிட்ட போன் பண்ண பார்த்தான். ஆனா அவள் காரை ஓட்டி அவனை விரட்ட ஆரம்பிச்சா. போன் ரிங் ஆச்சு. அவள்தான் போன் பண்ணா. மண்ணு பூசின முகத்துல கோபமா இருந்தா. சாண்டே அவளிட்ட விக்கிறேன்னு சொன்னதும் முகம் மாறிடுச்சு. கதை 2000 கழுக்கு போச்சு. அந்த நாள் இளம்ஜியோ ஒரு ஹோட்டல்ல கும்மாளமா போனான். அறைகளை விட்டு வெளியேற முயற்சிக்கும் போது அவன் ஹாங்சியோவை சந்திக்கிறான். அவன் பாதிக்கப்பட்டவனோடு இருக்கிறான். ஹாங்செல் குவோவை எதுவும் பார்க்காதது போல நடிக்கச் சொல்கிறான். குவோ ஹியூங் சோலின் தொப்பியை ஞாபகமாக வைத்திருக்கிறான். இப்போ வளர்ந்த குவோ அவன் குழந்தை பருவ கிராமத்துக்கு திரும்புகிறான். ஜாங்டூவின் கடைக்கு போய் ஆர்டர் பண்ணின பொட்டலங்களை வாங்குகிறான். அந்த பொட்டலங்களை அவன் ஒரு அறைக்கு கொண்டு போய் துப்பாக்கி அசெம்பிள் பண்றான். அவன் அத்தை இருக்கிற ஹாஸ்பிடல் ரூம் பக்கத்துல இருக்கிற இலக்கை பயிற்சியையும் சோதிக்கிறான். ஜாங்டூ சரியான இடத்தை கண்டுபிடிக்க உதவுகிறான். நேரத்தோட போட்டி போட்டு ஒரு காரின் பின்னால மறைஞ்சு அவன் அறையை நோக்கி ஓடுகிறான். நீண்ட நாளா திட்டமிட்ட ஒரு வேலையில அவன் பிராக்டிஸ் பண்றான்னு தெரிய வரும். அவன் மறைவிடத்துக்கு திரும்பும் போது யாரோ அங்கே வந்திருந்ததா அவனுக்கு தெரிய வரும். வெளியே தேடுகிறான். யாருமில்லை. உள்ளே ஒரு சத்தம் கேட்குது. உள்ளே ஓடி போய் அந்த நபரை அடிக்கிறான். அது யானா என்று தெரிய வருகிறது. மறுபடியும் ஞாபகத்தில் யானா எப்படி அதை கற்றுக்கொண்டாள்னு தெரிய வரும். காவல் நிலையத்துல இருந்தப்ப ஒரு செய்தியில குவோயின் படத்தை பார்த்தான் யாங்கா. அட போங்கடா. போலீஸ் அதிகாரி போமன் மேஜையில இருந்து ரகசியமா படம் எடுத்தான். அவன் இன்னும் என்ன பண்ண போறானோன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அவன் இன்னும் என்ன பண்ண போறானோன்னு பயமா இருந்துச்சு அவனுக்கு. அப்புறம் குவோயினுக்கு போனான். எல்லாத்தையும் சொல்லிடவா அல்லது மறைச்சு வைச்சிக்கவான்னு முடிவு பண்ண முடியாம தடுமாறினான். அப்புறம் அதிகாரி போமன் யாங்காவை பார்க்க வந்தாரு. ஆனா அவன் போயிட்டான். சீக்கிரமா. அவருக்குள்ள ஒரு உணர்வு. உடனே உள்ளே போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதே நேரம் யாங்கா ஒரு ரியல் எஸ்டேட் ஆபீஸுக்கு போய் என்னோட விவரம் எல்லாம் சேகரிச்சான். அந்த எல்லோட முதல் உரிமையாளர் சன் ஜூன் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அவன் அங்கே ஓடி போய் சேர்ந்துட்டான். அங்கே ஒரு பழைய படத்தை பார்த்தான். அந்த ஓல்ட் மேன் இன்னும் அந்த இல்ல பார்த்துக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அறை சுத்தம் பண்ண ரெடி ஆயிட்டாரு. அட சும்மா விட மாட்டாங்க போல. சன் ஜூன் மறதி நோயால அவருக்கு ஞாபகம் எல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அவன் நிர்வாகம் பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். கடந்த கால நிகழ்வுகளை சொல்லி கதற ஆரம்பிச்சான். அவனுக்கு 13 வயசு பையன் அத்தை வீட்ல இருக்கான். ஏன்னா வீட்ல சண்டை. சின்ன பையன் ஜூன் எச்சரிக்கை. பாசம் காமிக்கிறவங்களை நம்பாதேன்னு கத்தறான். நல்ல நோக்கம் இல்லன்னு. யாங்கா போறப்ப ஜூன் அவனை அழைச்சான். சிறையில இருந்தாலும் ஹியூங்சியை கிழிச்சு போட ஒருத்தர் இருக்காங்கன்னு. அவன் மகன் நீதி கேட்பாங்கன்னு கத்தி கத்தி உடைஞ்சு போனான். யாங்கா விசிட்டர் பதிவேட்டை பார்த்தான். ஜூன் மகன் பெயர் முகவரி கிடைச்சது. கோ பார்சல் எடுக்கிற நேரத்துல இருந்து டிராக் பண்ணான். ஹாஸ்பிடல் பின்னாடி அவன் மறைவிடம். கடைசில டேப்ல கட்டி போட்டாங்க யாங்காவ.
கோ அவன் திட்டத்தை நிறைவேற்ற ரெடி ஆகிட்டான். யாங்கா கஷ்டப்பட்டு டேப்பை கழட்ட முயற்சி பண்றான். அதே நேரம் கோ அங்க போய் சேர்ந்தான். ஜான் ஜேடு சொன்னான், டார்கெட் வந்துட்டதா? அவசரம். ஆஸ்பத்திரி. ஜாங்டு அம்மா அறையிலேயே பிடிவாதமாயிருக்காங்க. போலீஸ் சொன்னாங்க ஜாங்டு வெளியே போகணும்னு. ஆனா ஜாங்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஹான் சோல் ரொம்ப கொடூரமானவன். சரியா நேரத்துல ஒரு சேர் மாத்தி வச்சு குவோ ஏறதுக்கு சரியா வச்சிருக்காரு. பாருங்க, ஹான் சோல் வந்தாச்சு. அம்மாவை கூட பேசுறப்போ ஜாங்டு சந்தேகமா நடந்துக்கிறத பாக்குறாரு. அம்மா ஜன்னல் பக்கம் காட்டுறாங்க. அப்போ குவோ இதாரு மிஸ் ஆச்சு. போலீஸ் வந்துடுச்சு. எல்லாத்தையும் சோதிக்க ஆரம்பிச்சாங்க. ஹான் சோல் தப்பிச்சுக்கிறாரு. ஒரு போலீஸ்காரரையும் காயப்படுத்திட்டு. ஜாங்டு பயந்து போயிருக்காரு. ஆனா குவோக்கு உதவணும். 3 நிமிஷம் ஹான் சோலை நிறுத்தணும். பிராக்டிஸ் பண்ண மாதிரி. சடக்குன்னு ஹான் சோல் அம்மா பிராணவாயு சாதனம் சத்தம் கேக்குது. கடமை உணர்வுல சரி பண்ண முயற்சி பண்றாரு. அட போங்கடா. சட்டன்னு ஜாங்டுவோட அம்மா ரூம்ல இருந்து புஸ்னு வெளியே வந்தா. அப்பவே ஹியாங் சோல் அவரை அடிக்க போறான். ஆனா குவோ சரியா வந்து காப்பாத்திட்டான். அந்த கொலைகாரன் ஹியாங் சோலை தள்ளி போட்டு அவன் குடும்பத்துக்கு நீதி வாங்கி தந்தான். அப்புறம் போலீஸ் வந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க. குவோ வீட்டுக்கு போனா யோங்கா துப்பாக்கியோட நின்னுட்டான். குவோ அது பொம்மை துப்பாக்கின்னு நினைச்சு போலீஸ்னு சொல்லி ஓட்ட போட்டான். ஆனா யோங்காக்கு சந்தேகம் வந்துடுச்சு. குவோ தன்னை கொல்ல போறான்னு புரிஞ்சிடுச்சு. சரியா வந்து காப்பாத்திட்டான். யோங்கா சொல்றான், உன் கதை சொல்லுன்னு. குவோ சொல்றான், அம்மா இறந்தப்புறம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அப்பா கடந்த காலத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கான்னு. யோங்கா ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு போன் பண்ணான். அப்பாவோட சத்தம் கேட்டா குவோக்கு நல்லா இருக்குமான்னு. அப்பா போன் எடுத்தான். கடந்த காலத்தை பத்தித்தான் பேசிட்டு இருக்கான். தப்புக்கள். அது குவோவுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்தது. அப்புறம் குவோ சொன்னான், அவன் ஒரு தடவை சிறைச்சாலையில் இருந்த ஹான் சோலை பார்க்க போனான்னு. அங்கே ஒரு எழுத்தாளர் ஹான் சோலோட கதையை புத்தகமா வெளியிட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஹான் சோல் அந்த எழுத்தாளரோட முகவரியை கொடுத்தான். குவோ போனா அந்த எழுத்தாளன் பேய் வேலை பண்ணிட்டான். போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு பதிலா குவோ அந்த புத்தகத்தோட கையெழுத்து பிரதியை எடுத்துட்டு வந்துட்டான். அப்புறம் அவன் தனியா அடைஞ்சு அந்த கையெழுத்து பிரதியை படிச்சுட்டு இருந்தான். நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஹான் சோல் அவன் கடந்த கால இருட்டில இருந்து வெளியே வர தயாரா இருந்தான். ஆனா குவோ அவன் வலியில சிக்கி தவிச்சான். யோங்கா அந்த கையெழுத்து பிரதியை எரிச்சுட்டான். குவோவை சுத்தம் பண்ணி நம்மளுக்குள்ள சாராயம் குடிச்ச மாதிரி நடிச்சு குவோவுக்கு பாதுகாப்பா ஆலிபி உருவாக்கிடணும்னு சொன்னான். யோங்கா அவன் மெசேஜ்ஸ பார்த்தான். யோங் சாய் சாராய கடையில இருக்கான்னு தெரிஞ்சுச்சு. சாங்கியே வந்துட்டான். அவன் போன் பண்ணினான். ஒரு சத்தமும் இல்ல. அவன் பொண்ணை இட்சாங்கியே கிட்ட போன் பண்ணினான். அவளுக்கு ஒரு கெட்ட உணர்வு வந்துருச்சு. இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டான் யான்ஹா. எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு கடைசி தடவையா பாதுகாக்கணும்னு நினைச்சான். குவோவோட துப்பாக்கியை எடுத்துட்டு வெளியே போனான். அடப்போங்க, கதை ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் சாந்தி காரால ஒருத்தர தள்ளிட்டா. அடுத்த நாள்ல போலீஸ் ஆபீசர் போமன் சந்திச்சா. சரி, சாந்தி திரும்பி சென்னை போய் கலை கண்காட்சிக்கான ஏற்பாடு பண்றா. ஆனா என்னடா இது, அவங்க ஓவியங்கள் இல்லையே. அவங்க உதவியாளர கொலைவெறியோட கத்தி, என்னோட ஓவியங்களை வைங்கடா ன்னு கெத்து காட்டறா. அப்போ ஒருத்தன் சட்டன்னு கார்க்குள்ள நுழைஞ்சிடுறான். அவன் யாருன்னா ஜெய்சிக். சிறையில இருந்து புதுசுமா தப்பிச்சு வந்திருக்கான் அவங்க கணவன். அவனுக்கு கலை கண்காட்சி அழைப்பிதழ் கொடுத்துட்டு, என்னோட ஓவியங்கள் உங்க பிள்ளைய கதைங்க ன்னு சொல்றா. சியோன் அவங்க கணவனோட முந்தைய உறவில பிறந்த பிள்ளை. ஜெய்சிக்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றா. அவ ஜெய்சிக்க எதிரா பொய் வழக்கு போட்டு சிறையில தள்ளிட்டா. காரணம், சியோன் நாள்தோறும் கண்முன்னாடி இருக்கிறது சகிக்கல. அவளை மிகவும் சியோன் பிடிக்கல. ஜெய்சிக் சியோன் அம்மாவை ரெப்ளேஸ் பண்ணதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நம்புறா. சாந்தி தப்பிக்க முயற்சி பண்றா. ஜெய்சிக் பிடிச்சு ஓடறான். அவளுக்கு பெரிய சண்டை. சாரா மயங்கி விழுந்துட்டா. சாங்கிய தெளிஞ்சதும் அவங்க கலை கண்காட்சிக்கு போனாங்க. ஆனா அதிர்ச்சி, அவங்க ஓவியங்கள் எல்லாம் வெளியில வீசப்பட்டு கிடக்கு. அவங்க உதவியாளரும் அப்பா மிஸ்டர் யூவும் அங்கேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் படாரென்று வந்து நிற்க அங்கே குழப்பம். எஸ்.இ. காரிலிருந்து இறங்கி அவங்க அப்பா கிட்ட ஜெய்சிக் சிறையிலிருந்து விடுதலை ஆகிட்டான்னு சொல்லி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனா மிஸ்டர் யூ யாரு வெளியே போகணும்னு கேக்குறாரு. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா. அதே சமயம் காஃபி ஷாப் ஓனர் கோங் நம் அவன் கடையில துணிகள் எல்லாம் தொங்கி கிடக்க பார்த்து அதிர்ச்சியாகுறாரு. சிசிடிவி படம் பார்த்தா எஸ்.இ. தான் அதுக்கு காரணம்னு தெரியவர யோங் சாய் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹோட்டல்ல போனாங்க. ஆனா யாங்கா இல்ல. கலங்கி போய் வீட்ல சோதிச்சா வீடு முழுசும் மாத்தி அலங்கரிச்சிருக்கு. எஸ்.இ. உள்ளே இருக்கா. யோங் சாய் விஷானை போன் பண்ணி அப்பா இல்லன்னும் சாத்தியமா? சும்மா வெளியே வந்தாங்க. விஷன் அவங்க அப்பாவை கூப்பிட்டாங்க. ஆனா சத்தம் இல்ல. அப்புறம் யங் சாய் யங்ஹா சொன்ன கதைதான் ஞாபகம் வந்தது. ஒரு அலட்டிக்கார விருந்தாளி கதை. சந்தேகம் வந்தது அவருக்கு. வீட்டுல மாத்தி வச்சிருக்கிறத பார்த்து அவங்க கோவப்பட்டாங்க. இதை நீங்க வாங்குறீங்களா ன்னு கேட்டாங்க.
யங் சாய் நம்பல. யங்ஹா இதை விக்க மாட்டாங்கன்னு போங்கன்னு கேவலமா கத்திட்டாங்க. வழக்கு போடுவேன்னு மிரட்டினாங்க. பொய் சொல்வேன்னு திட்டினாங்க. அந்த அம்மா கோபத்துல ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து குத்திட்டாங்க. அப்புறம் ஒரு காட்டை எடுத்து அடிச்சாங்க. ரொம்ப கோவமா. அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போனாங்க. என்னமோ எடுத்து போட்டாங்க. போலீஸ் ஆபீசர் போமன் அங்கே இருந்தாங்க. பிளீஸ் பாட்டில்களை எடுக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டாங்க. இந்த பக்கம் வீண் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பார்த்தாங்க. சொல்ல முடியல. கவலையா வீட்டுக்கு போனாங்க. அங்கே யங் சாய் ரத்தம் வெளியில் வந்து உதவி சொல்றதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா? அம்மா சரி சொல்றேன் பாருங்க. வீண் அவங்க அப்பாவை சாரி இல்லையா தந்தையை தேடி ஓட்டலெல்லாம் அலைஞ்சாங்க. கிடைக்கல. போக போறாங்க. அப்போ ஒரு உணர்வு. என்னமோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி. ஓட்டல் பக்கத்துல பார்த்தா யங் சாய் அவங்க கண் முன்னாடி. உடனே உள்ளே வந்து தந்தையை அழைச்சாங்க. சத்தம் இல்ல. அப்போ எஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? கேலி பண்றாங்க. உங்க அப்பா சாக்குறதுக்கு முன்னாடியே சாக்கிட்டாருன்னு நினைக்கலையா? வீணுக்கு கொதிப்பு, எரிச்சல், பொசுக்குன்னு எரியுது. நீயும் வானின் தந்தையும் குற்றவாளிகள்னு கத்திட்டாங்க. ஒரு குழந்தையை கொன்னுபுட்டு அழிச்சுட்டாங்கன்னு. எப்படி கொன்னாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. சீயனை விஷம் கொடுத்து கழுத்தறுத்து கொன்னுட்டாங்க. வானின் தந்தை அந்த இடத்தை சுத்தம் பண்ணிட்டாருன்னு. வீணுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த எஸ் பித்தலா இருக்கான்னு தோணுச்சு. எஸ் மேல கை வைக்க போனாங்க. அப்போ வீணுக்கு உடம்பு நிலை கெட்டு போச்சு. என்ன தெரியுமா? எஸ் உறங்கும் மருந்து கலந்து கொடுத்திருக்காங்க. ஓட போனாங்க. சாங்கியே வந்து பிடிச்சுட்டாங்க. விஷன் யங் சாய் கட்டப்பட்டிருக்கிறான்னு கண்டுபிடிச்சான். உடனே காப்பாத்த போனான். ஆனா எஸ் கொத்தரி வச்சு வந்தான். அடடா பயங்கர சண்டை. விஷன் கர்ப்பிணியா இருக்கிறாள் பாருங்க. வயித்துல வலி. இந்த சந்தர்ப்பத்தை எஸ் ஒரு கயிறு பிடிச்சு விஷனை நெறிஞ்சு விட்டான். விஷன் வீழ்ச்சியடைஞ்சா. எஸ் ஒரு பெரிய சூட்கேஸ் வச்சு ஓடிட்டான். அந்த நேரம்ல யோங்கா தன் பொண்ண கூப்பிட்டான். ஆனா எஸ் தான் சொன்னான். தன் பொண்ணுக்கு ஆபத்துன்னு யோங்காவுக்கு புரிஞ்சுச்சு. குவோவோட துப்பாக்கியை எடுத்து ஓடி வந்தான். துப்பாக்கியை சார்ஜ் பண்ணி விஷனை தேடினான். கிடைக்கல. அப்போதான் எஸ் அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தான். விஷன் எங்க இருக்கான்னு சொல்லு இல்லன்னா பாவிச்சிருவேன்னு கடுமையா எச்சரிச்சான். என் பொண்ண உயிரோட பார்க்கணும்னா துப்பாக்கியை கீழே போடுன்னு எஸ் பதில் சொன்னான். 30 நிமிஷம் தருகிறேன். முதல்ல யோனையே காப்பாத்து. அப்புறம் விஷனை தேடுவோம்னு எஸ் கால அவகாசம் கொடுத்தான். யோங்கா அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். யங் சாய் கடுமையா காயமடைஞ்சு கிடக்குறத பார்த்து யோங்கா அவனை அள்ளி ஹாஸ்பிடலுக்கு ஓட்டினான். அட போங்கடா. கஃபே ஓனர் கியாங் நம் என்ன நடந்துச்சுன்னு கேட்க வந்தா யோங்காக்கு சொல்ல நேரமே இல்ல. புஷ்னு போயிட்டான். அந்த நேரத்துல எஸ்ஏ இன்னில இருந்து புறப்பட ரெடி ஆயிருந்தா. ஆனா யோங்கா சரியா அந்த நேரத்துல வந்துட்டான். இப்ப எஸ்ஏக்கு தான் பயம். அவள் வாழ்க்கையிலேயே முக்கியமான ஆளப்பொம்பில கெடுத்தாச்சுன்னு புரிஞ்சு போச்சு. யோங்கா கதவை உடைச்சு உள்ள நுழைஞ்சான். இத முடிச்சே ஆகணும்னு தீர்மானிச்சுட்டான். உண்மைய மறைச்சு ஒதுங்கி நிறுத்தி இருந்ததுல எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துச்சுன்னு புரிஞ்சு போச்சு. இப்ப அவனே முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். முட்டுக்கட்டையில கிடைக்கிற எஸ்ஏ ஒரு டிக்கெட் காமிச்சா. அவள் அப்பா அவளை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி இருக்காரு. ஒரு டீல் சொன்னா. அவளை விட்டு போயிட சொன்னா அவன் மகளையும் ஃப்ரெண்டையும் காப்பாத்தலாம். சந்தோஷமா வாழலாம். அவ திரும்பி வரமாட்டா. ஆனா தப்பு முடிவு எடுத்தா அவன் கண்ணாலேயே அவன் மகள் எப்படி சாக்குறான்னு பார்க்கணும். நேரம் ஓடுது. சட்டென்று போன். போலீஸ் அதிகாரி போ மின்னுடைய கால். சூழ்நிலை கொஞ்சம் சாந்தமாச்சு. எஸ்ஏ யாங்கா கிட்ட உதவி கேக்குறா. தோட்டத்துல ஒரு பொருளை புதைக்கணும்னு. யாங்காவுக்கு சந்தேகம். எஸ்ஏ மறுபடியும் ஏதோ செய்கிறாங்கன்னு நினைச்சாலும் அவருக்கு சம்மதிக்கிறாரு. முதல்ல அவரு மகள் வீண் எங்கேன்னு தேடி பாருங்கன்னு சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து தேட போறாங்க. சிறிது நேரத்துல ஒரு ஏரியோரத்துல நின்னுட்டாங்க. அங்க ஒரு சிவப்பு சூட்கேஸ். அதிர்ச்சி. வீண் அந்த சூட்கேஸ்ல இருக்கா. யாங்கா கத்தறாரு எஸ்ஏ திறந்து காட்டணும்னு. ஆனா அந்த நேரத்துல போலீஸ் அதிகாரி போ மின் அவங்க டீம் எல்லாம் வந்து எஸ்ஏ கைது பண்றாங்க. காஃபி ஷாப் ஓனர் கோங் நம் தான் எஸ்ஏ போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சந்தேகப்படும் விஷயம் பார்த்துட்டு யாங்கா மேல தாக்குதல் நடந்ததையும் பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி போலீஸ் அதிகாரி போ மின் யாங்கா சந்திச்சாங்க. சீரியஸான ஏதோ நடந்திருக்குன்னு சந்தேகிச்சாங்க. யாங்கா உண்மையே சொல்லணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. அவரு சொல்றாரு அவரு மகள் எஸ்ஏ கிட்ட கடத்தப்பட்டிருக்கான்னு. போலீஸ் அதிகாரி போ மின் உதவி பண்றாங்க. யாங்கா எவ்வளவு நேரம் சமாளிக்கணும்னு சொல்றாங்க. சாத்தியம்னு அவள் உறுதியா சொல்றா. குஹோவுக்கு வானை தேட உதவி பண்றோம்னு. அவங்க திட்டம் அட்டகாசமா இருக்கு. யாங்கோங்காட்ட அழைப்புகள்ல சிக்னல் அனுப்புவாங்களாம். முதல் அழைப்பு தேடுறோம்னு அர்த்தம். 2வது அழைப்பு வான் பாதுகாப்பா கண்டுபிடிச்சோம்னு அர்த்தம். சாங்காவை பிடிக்க ஒரு நல்ல பிளான். அவளை நம்ம கைக்குள்ள வருவாளா கூப்பிட்டு பிடிக்கலாம். சாங்கா வருவாளன்னு நம்பி ஒரு கூண்டை அமைச்சாங்க. யாகா டபுள் ஸ்பீட்ல ஹாஸ்பிடல்ல ஓடுறான். வான பாக்க. வான் கற்பமா இருக்கிறது கேட்டு அவனுக்கு ஷாக். அவன் மகள் நிலைமை பார்த்து அவனுக்கு மனசே நொந்து போச்சு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர் போமேன் வான் நிலைமைய பார்க்க வந்தாரு. யாகாவோட குற்ற உணர்வை அவர் உணர்ந்தாரு. யாகா போறப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது.
சாங்கா ஒரு சடலத்தை புதைக்க உதவி பண்ண சொன்னாங்கன்னு போமேன் கிட்ட சொல்றாரு. இன்னொரு பலியாளி இருக்கலாம்னு சந்தேகம் வந்துடுச்சு. போமேன் சாங்காவை கேள்வி பண்ண ஸ்டேஷனுக்கு திரும்புறாரு. அவளை நல்லா கவனிச்சு. ஆனா எஸ் அமைதியா பேசாம நின்னுட்டா. அப்போ போமேன் தன் முறைய மாத்திட்டா. யார காயப்படுத்தினே, எங்க மறைச்சேன்னு கேட்டா. எஸ் இது ஒரு விளையாட்டுன்னு நடந்துக்கிட்டா. சொல்லிடாதே, தேடுறது ரொம்ப 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 சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லிட்டு சாதாரணமா ஒரு சோளக்காடு பத்தி சொன்னா. எஸ் சின்னதா அதிர்ஞ்சி நிறுத்திட்டா. அதே சமயம் ஹாஸ்பிடல்ல வான் நல்லா இருக்கான்னு, குழந்தையும் சரியா இருக்குன்னு யெகாவுக்கு சொல்றாங்க. விஷான் சரியா வர காத்திருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கஃபே ஓனர் கோங் எஸ் அவள் அப்பா லாயர் உதவியால விடுதலையானத பார்த்துட்டா. பாஸ்போர்ட் எடுக்க இன்னுக்கு போகணும்னு எஸ் யோசிச்சா. ஆனா லாயர் சீக்கிரமா சோலுக்கு போன்னு அடம்பிடிச்சா. இது கடைசி வாய்ப்புன்னு அவள் அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டா. ஆனா எஸ் பொருட்படுத்தாம போயிட்டா. அப்போ போலீஸ் ஆபீசர் போமேன் எஸ் யாரையாவது காயப்படுத்தி இருக்கலாம்னு சந்தேகிச்சு சோளக்காட்டுல தேட ஆரம்பிச்சுட்டா. சட்டென்று யெகா அவரை கடுமையா கத்தி கூப்பிட்டாரு. பாட்டு வெளியாயிடுச்சுன்னு. போமன் அவரை சமாதானப்படுத்தி அந்த பாட்டை மறுபடியும் பிடிச்சு கொடுத்துடுவேன்னு உறுதியா சொன்னாங்க. ஆனா யெகா கொஞ்சமும் சரிஞ்சு போகல. தன் மகளுக்கு பாட்டு பண்ணின துரோகத்துக்கு அவனே தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பதில் எதுவும் இல்லாம போமன் தன் டீமுடன் சோளப்பயிறு தேடி ஓடிட்டு இருந்தாங்க. அதே சமயம் எஸ்இகியோம் நம் காஃபி ஷாப்ப கேவலமா வந்து நின்னுட்டா. அவங்க போலீஸுக்கு கொடுத்த கூரிய கூச்சலுக்கு ஒரு சின்ன சாரி கூட சொல்லாம அவங்க காஃபி ஷாப்பையும் அருகிலிருந்த லாண்ட்ரியையும் தீ வச்சு எரிச்சு புடுங்கிட்டாங்க. அப்போ கியோம் நம் சோளப்பயிர்ல தேடுற வேலையில உதவி பண்ணிட்டு இருந்தாரு. சீக்கிரம் சாய் ஒன்னு டீம் மெம்பர் சந்த் உடம்புல என்னமோ சந்தேகப்படுற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாரு. அவங்க சந்த் விடுமுறையில இருக்காங்கன்னு நம்பி இருந்தாங்க. சந்த் உடம்பை கண்டுபிடிச்ச அதே நேரம் காஃபி ஷாப் லாண்ட்ரி எரிஞ்சு போச்சுன்னு செய்தி வந்து சேர்ந்துச்சு. கியோம் நம் போமனும் அங்கே ஓடி வந்தாங்க. மறுபக்கம் எஸ்ஏஏ தன் பாஸ்போர்ட்ட ஹோட்டல்ல அவசரமா எடுத்துட்டு அங்கிருந்து சீக்கிரமா விலகி போனாங்க. ஆனா ஜேசிக் வந்து அங்கே விட்டுட்டு போன துப்பாக்கியை எடுத்துக்கிட்டாரு. ஒரு வேற இடத்துல எஸ் அப்பா எஸ்ஏ சியோன் உயிரை பறிச்ச புகைப்படங்களை பார்த்த உடனே அதிர்ச்சியில நடுங்கி போய் இவள் எவ்வளவு கட்டுக்கடங்காதவளா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இனிமே ஜேசிக் இவளை பத்தி சமாளிக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே எஸ்ஏ அப்பா கிட்ட ஓடி வந்து ஜேசிக் என்னை கொல்ல பாக்குறாருன்னு உதவி கேட்டா. ஆனா அப்பா நான் தான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டாரு. அப்போ யங்கா வந்தா சியோன் விஷயத்துல மறைச்சு வச்சதால அப்பாவை கண்டிச்சா. ஜேசிக்க முதல்ல யங்காவை கொல்ல சொன்னா. யங்கா உடனே போலீஸ் கிட்ட கூப்பிடாததுக்கு கடந்த ஒரு வருஷமா ஒரு சத்தமும் இல்லாம இருந்துச்சுன்னு காட்சியை சுத்தம் பண்ணினதுக்குன்னு சாரி சொன்னா. அந்த நேரத்துல போலீஸ் போமன் வெளியே வந்து துப்பாக்கி சத்தம் கேட்டாரு. யங்காவும் சாங்கும் ஜேசிக்க காயப்பட்டாங்க. எஸ்ஏ மேல துப்பாக்கி நோக்கினப்போ போமன் தடுத்தாரு. ஆனா எஸ்ஏவ கைது பண்ண போனாரு. அப்போ யங்கா தலையிட்டு துப்பாக்கிய விழுந்துடுச்சு. சத்தம், குழப்பம். எஸ்ஏ துப்பாக்கி பிடிச்சு ஒருத்தர சுட்டு போடுறா. ஆனா மறுபடியும் சுட பார்க்கும்போது துப்பாக்கி கெட்டு போச்சு. காலுல காயமாகி ஓடி போறா அவள். ஜிக் அவளை துரத்தி வருகிறான். யோங்கா பின்னாடியே. குளத்துக்கார ஓடுறா எஸ்ஏ. அங்கேயே அவள் கணவன் கையாலேயே அவள் உயிர் போச்சு. எஸ்ஏ காரணமா கஷ்டப்பட்டவங்க எல்லாம் நல்லா ஆக ஆரம்பிச்சாங்க. எஸ்ஏவும் சாந்தேவும் மண்ணுக்குள் போனாங்க. காலங்கள் மாறின, பருவங்கள் மாறின. அப்புறம் மக்கள் சாந்திய நம்பிக்கையோட இருந்தாங்க. ஒரு நாள் போலீஸ் ஆபீசர் போமன் குவோ கிட்ட வந்தாங்க. அந்த பகுதியில வந்தாங்கன்னு சொன்னாங்க. குவோவோட அப்பாவையும் யோங்டோவும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் அவங்க கிட்ட இருந்து போச்சுன்னு சொன்னாங்க. அந்த புகைப்படத்தை யோங் ஹீ விட்டு போனத குவோ கொடுத்தாங்க. அப்புறம் எஸ்ஏவை சுட்ட துப்பாக்கி கியான் சியோவை சுட்ட துப்பாக்கியோட சேர்ந்த வகைன்னு போமன் சொன்னாங்க. சில சமயம் மனிதர்கள் உண்மையை ஆழமாக தேட மாட்டாங்க. துப்பாக்கி எங்கிருந்து வந்ததுன்னு ரகசியமா இருக்கு. இப்போ யாங்கா சந்தோஷமா இருக்காரு. கஃபேல நண்பர்களோட சந்திக்கிறாரு. கஃபே புதுசா சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பிறகு யாங்கா வீட்டுக்கு போறாரு. மகள், பேரன், பேத்தி, மருமகன் எல்லாரும் அவரோட வாழ்றாங்க. அந்த கடை இப்போ இயங்கல. வேற ஒரு காட்சில குவோ ஃபோன் பண்றாரு. எப்போவாவது வந்து பேசணும்னு சொல்றாரு. கதை அங்கேயே முடியுது. சில பேருக்கு தவளை நூ டைட்டில் என்ன அர்த்தம்னு தெரியல. இது ஒரு கொரிய பழமொழி. ஒரு கல்லால தவளையே கொல்லலாம், அது சும்மா நடந்துருச்சு அப்படிங்கிறது. ஒருத்தர் யாரையும் காயப்படுத்தலாம், அவருக்கு தெரியாம. இந்த கதையில தவளை சூன் யாங்காவ குறிக்குது. 2 பேருக்கும் கெட்ட விஷயங்கள் சும்மா நடந்துச்சு. கதை கொடுக்கிற பாடம், ஒண்ணுமே கொடுக்காதீங்க.